வணக்கம். நம்ம இன்னைக்கு சூப்பரான சுவையில் அட்டகாசமான பீர்க்கங்காய் சாம்பார் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பருப்பு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு வேக வைக்க கூட வெங்காயம் 1, தக்காளி 1, 2 பச்சை மிளகாய், ஒரு 2 மிளகு, சீரகம், ஒரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து 3 விசில் வச்சு இப்படி பருப்பு எடுத்துக்கலாம். இந்த பருப்பு கூடவே ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்து அதையும் கரைச்சி அந்த புளி தண்ணியும் இந்த பருப்போடு சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து கடுகு, சீரகம், வரமிளகாய் 3 சேர்த்து நல்லா வெடிக்கிட்டோன்னு கருவேப்பிலை, நறுக்கி வச்ச வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம்ல மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி வதக்கி விடலாம். கூடவே தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறோம். பீர்க்கங்காவை தோல் எடுத்து ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். உள்ளுக்குள்ளே விதை எடுக்கலை, விதையோடு தான் இருக்குது. ஏன்னா பீர்க்கங்காய் இது ரொம்ப பீர்க்கங்காய் தான். ஸோ அதனால் நான் உள்ள விதை எதுவும் எடுக்கலை, அப்படியே சேர்த்துருக்கேன். இதோடவே சேர்த்து உப்பும் கலந்து நல்லா கலந்து விட்டு வதக்கி விடலாம். பீர்க்கங்காய், வெங்காயம், தக்காளி இதோடவே எல்லாம் கலந்து நல்லா வதக்கிட்டு ஆட் பண்ண வேண்டிய மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் தோலை வச்சு நான் ஏற்கனவே துவையல் செஞ்சு போட்டிருக்கேன். நம்ம சேனல்லையே இருக்குது, பார்க்காதவங்க போய் பாருங்கள். பீர்க்கங்காவை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குது. அதில் தோலை கூட சமைச்சு நம்ம ஊறுகாவாக செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம் சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு தேவையான தூள் ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூளும் சேர்த்துட்டு எல்லாம் கலந்துக்கலாம். நான் பருப்பு வேக வைக்கும்போது மஞ்சள் தூள் சேர்க்கலை, இப்போ தான் மொத்தமாக சேர்க்க போகிறேன். இது எல்லாமே கலந்து மிளகாய் தூள், மஞ்சள் தூளோட பச்சை ஸ்மெல் போனதுமே பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை கடைஞ்சிட்டு கூட அதே குக்கரில் வதக்கி வச்சுருக்கிற காய் எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். நான் இது குக்கரில் தான் சாம்பார் பண்ண போகிறேன். மொத்தத்தையும் வதக்கி குக்கரில் போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். கொட்டணும் இல்லையா கடாயிலேருந்து, அதில் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி சேம் சாம்பார்லேயே ஊற்றிக்கலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்து கொத்தமல்லியும் சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பீர்க்கங்காய் சாம்பார் ரெடி. இந்த சாம்பார் இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்தோட சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம காய் போட்டு வைக்கிற சாம்பார் எல்லாத்தையுமே இதே மாதிரி காயை வதக்கிட்டு பருப்போடவே குக்கரோட சேர்த்து நம்ம சாம்பார் செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரமாக சாம்பார் ஆகிடும். நமக்கு கேஸும் மிச்சமாகும். அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா நம்ம குக்கர்லேயே சாம்பார் வைக்கிறது. எனக்கு சமைக்க நல்லா வரும், இவ்வளோ டீட்டெயிலாக எனக்கு வீடியோ வேண்டான்றவங்க ஷார்ட்ஸாகவும் சேனலில் இருக்குது, போய் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு இன்க்ரீடியன்ஸ் பேர் தெரியாது, சமைக்க அவ்வளோ வராதுன்றவங்களுக்காக தான் அளவுகளோட நல்ல டீட்டெயிலாக இந்த வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.